அன்பான ஃபீபா நேயர்களே, ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். ஃபீபா ரேடியோவின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஃபீபா நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் திருத்துவ தேவனுடைய நாமத்தினாலே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். 6ஆம் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கும்படியாகும். கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சொல்லி கர்த்தரோடு கூட புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து அவரை நாம் புகழ்ந்து போற்றி மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 6ஆம் மாதம் முழுவதுமாக எங்களை நீர் காத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடைசி நாளிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாக கிருபை செய்ததற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற நம்முடைய வேதவாக்கின்படியே இதோ நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே இணைந்து உம்மை வழிபட அருள் செய்ததற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எந்த இடத்திலே இருந்தாலும், எந்த நிலையிலே இருந்தாலும், ஆண்டவரை எப்படிப்பட்ட ஸ்தலத்திலே இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு ஒளிக்கட்டும். தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் பலப்படட்டும். தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் நம்பிக்கை கொள்ளட்டும். தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் ஆசீர்வாதங்களை பெறட்டும். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தூயாவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தி இம்மட்டுமாக ஆசீர்வாத தாய்வுக்காக நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே நாங்கள் வைத்து இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாம மகிமைக்காகும் இந்த ஆராதனை வேளைக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். ஒன்றுபட்டு நாம் செய்த எல்லா பாவத்தையும் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் பொறுமையாய் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு பலனையும் உதவியும் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். ஆமேன். பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ நிவர்த்தியும் மன்னிப்பையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுமண்ணுமாக கரங்களை தட்டி ஞான கீர்த்தனைகளிலே வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேலின் சிரசே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Israel,
என கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய கடந்து வந்திருப்பவர் தென்னிந்திய திருச்சபை கர்நாடக மத்திய பேராயத்தை சார்ந்து கோலார் தங்கவயலிலே தூய தோமா ஆலயத்தின் தலைமை போதகராக தம்முடைய திருப்பணியை ஆற்றி வருகின்ற அருள் திரு சுதாகர் ஜாஷ்வா ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். செபத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. ஆராதனை வேளை நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துக்கள், வணக்கம். பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது, தீமோத்தேயு ஒரு நல்ல சீடனாக அனுப்பப்பட போகின்ற இடத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு பவுலடியார் அவருக்கு 2 கடிதங்களை எழுதுகிறதை பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு. 1 தீமோத்தேயு என்கிற இந்த நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பொதுவாக திருச்சபையின் தலைவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதை குறித்து பவுலடியார் மிக விவரமாக எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதேவேளையிலே 2 தீமோத்தேயுவின் அந்த நிருபத்தை பார்க்கும் பொழுது, குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொண்ட பகுதியாகிய 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் 13 வசனங்களிலே பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அழகான கிறிஸ்தவ கருத்துக்களை வெளியிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக, ஒரு கிறிஸ்தவ சீடன் ஒரு சகோதரியாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் முக்கியமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை அவர் 1வது வசனத்திலே பேசுகிறதை பார்க்கின்றோம். என்ன சொல்கிறார்? நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆங்கிலத்தில் ஒருவேளை சொல்லும் பொழுது, பி ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் தட் இஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் என்று அவர் எழுதுகிறதை பார்க்கின்றோம். பொதுவாகவே ஊழியக்காரர்களாக அல்லது திருச்சபையிலே மூப்பர்களாகவோ பரிமாள குழுவின் நண்பர்களாகவோ ஏதோ ஒரு பொறுப்பை ஏற்று பணியை நாம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய மனதிலே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து விடுகிறதை பார்க்கின்றோம். எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு அனுபவம் இருக்கிறது, நாம் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஏற்கனவே நான் பார்த்தவன் நான் என்று சொல்லி சத்ருவானவன் நமக்குள் ஒரு தவறான ஒரு பெருமையை, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை கொண்டு வருகிறதை பார்க்கின்றோம். தீமோத்தேயுவுக்குள் இப்படிப்பட்ட ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரக்கூடாது என்று சொல்லிய அந்த அதிகாரத்தின் 1வது வசனத்திலேயே பவுலடியார் என்ன சொல்கிறார்? நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. பி ஸ்ட்ராங் நாட் இன் யோர் செல்ஃப் பட் இன் த கிரேஸ் தட் இஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அன்பானவர்களே, இந்த வசனம் வெறுமனே தீமோத்தேயுவுக்கு மட்டுமல்ல, எனக்கும் உங்களுக்கும் இதோ இந்த 21வது நூற்றாண்டிலும் கூட மிக பொருத்தமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளாக எடுத்தாலும் சரி, இல்லை தலைவர்கள், தொண்டர்கள், சீடர்களை நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய சொந்த கிருபையை அல்லது சொந்த பலத்தை நம்பி முன் செல்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆகவே சில ஆண்டுகளுக்கு பிறகு தோல்வியோ அல்லது மன வருத்தமோ அவர்களை எதிர்நோக்கி வருகிறதை பார்க்கின்றோம். மன வருத்தங்கள், சவால்கள் எல்லாருக்குமே வருகிறது தான். ஆனால் கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் நான் பலப்பட்டவனாக இருக்கிறேன் என்று ஒரு நம்பிக்கையோடு நாம் முன் செல்லும் பொழுது அந்த தடைகளையோ சவால்களையோ நம்மால் கடந்து போக முடிகிறது. 2வதாக பார்க்கும் பொழுது அந்த 3வது வசனத்திலே ஒரு நல்ல குறிப்பை அவர் கொண்டு வருகின்றார். எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இருக்குது, அப்படி தானே? ஆல் ஆஃப் us have a calling, a specific calling, a purpose driven calling என்று சொல்கின்றோம். அதுபோன்று தீமோத்தேயுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான குறிப்பான ஒரு அழைப்பு தரப்பட்டது. என்ன அழைப்பு? அவர் ஒரு போர் சேவகன், ஒரு நல்ல கிறிஸ்தவ போர் சேவகன். அப்படிப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும்? 3வது வசனத்தை சொல்லுகிறார் பவுலடியார், நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி. இது ஒருவேளை நமக்கு பார்க்கும்போது, என்னடா இப்போ தான் புறப்பட்டு வந்திருக்கான், நல்ல ஊழியத்தை பண்ணணும், கடவுளுக்காக நல்ல காரியங்களை பண்ணணும், எடுத்த உடனே தீங்கை பற்றி பேசுகிறாங்களே, தீங்கை அனுபவிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உண்மையை, ஒரு சவாலை அவர் வைக்கிறதை பார்க்கின்றோம்.
இதற்காக காரணம் என்று நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தீங்கை அனுபவிக்க நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை சொல்லிட்டு தொடர்ந்து அந்த 4வது வசனத்துல என்ன சொல்கிறாரு? பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். யாரு? ஒரு நல்ல போர் சேவகன் பிழைப்புக்கடுத்த அலுவல்களில், ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது டோன்ட் கெட் என்டாங்கிள்ட் இன் வேர்ல்ட்லி பர்சியூட்ஸ் ஆர் சிவிலியன் பர்சியூட்ஸ் என்று பவுலடியார் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். எவ்வளோ நமக்கு பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இந்த ஊழியத்தில் நம்ம போகும்போது எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தாலும் சரி, அது திருச்சபை ஊழியமாக இருந்தாலும், மிஷினரி பணித்தள ஊழியமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரியாக இருந்தாலும், உலக பிரகாரமான காரியங்களிலே ஈடுபடும்படியாக எத்தனையோ அட்ராக்ஷன்ஸ் என்னையும் உங்களையும் சந்திக்கிறது. அப்படிப்பட்ட சிக்கல்களில் நானும் நீங்களும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி பவுலடியார், நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், அவர் எப்போ எழுதிட்டார் பாருங்க, 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே எழுதியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் உலக பிரகாரமான சிக்கல்கள் ஏதோ இந்த 21ஆம் நூற்றாண்டு மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்லி அல்ல, இப்போ காலம் காலமாக அது இருந்திருக்கிறது. ஆகவே ஊழியத்திற்கு புறப்பட்டிருக்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, அதை சொல்லிட்டு 10வது வசனத்தில் இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரார் பாருங்க பவுலடியார். தீமோத்திக்கு எழுதும் பொழுது, சகலத்தையும் நான் சகிக்கிறேன், சகலத்தையும் நான் சகிக்கிறேன், ஐ என்டியோர் எவ்ரிதிங். ஸோ ஆரம்பத்தில் நான் பார்க்கும் பொழுது 4 விஷயத்தை அவர் சொல்றது பாருங்க. முதலாவது, இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையில் நீ பலப்பட வேண்டும், பி ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் தட் இஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவதாக, நல்ல போர் சேவகனாய் தீங்கை அனுபவி, டேக் யுவர் ஷேர் ஆஃப் சஃபரிங் ஆஸ் அ குட் சோல்ஜர் அப்படின்னு சொல்றாரு. 4வது வசனத்தில், பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான், a good soldier does not get entangled in worldly or civilian pursuits அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 10வது வசனத்தில், சகலத்தையும் சகிக்கிறேன், ஐ endure everything. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மைண்டில் ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? அப்போ என்னடா, கிறிஸ்துவை பின்பற்ற ஒரு முயற்சி எடுத்து விட்டால், தீர்மானத்தை எடுத்து விட்டால், ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்து விட்டால், நமக்கு வெறும் தீங்கு தான் இருக்குது, நமக்கு வெறும் கஷ்டங்கள் தான் இருக்குது, எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டும், இதுதானா நம்முடைய பங்கு அப்படின்னு மைண்டில் ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? அதுக்கு தாங்க பதில் அவர் சொல்கிறாரு 11ஆம் 12ஆம் வசனத்தில். 11ஆம் வசனத்தில் பவுலடியார் சொல்கிறாரு, இவ்வளோலாம் சொல்லிட்டேன் உனக்கு தீமோத்தியோ, ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகின்றேன். அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்திருப்போம். இஃப் வி ஹவ் டைட் வித் ஹிம் வி ஷல் ஆல்சோ லிவ் வித் ஹிம். அது ஒரு ப்ராமிஸ், அது ஒரு ரிவார்ட். 12ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். இஃப் வி endure we shall also reign with him. ஆமன் மாணவர்களே, இன்றைக்கு ஊழியத்திலே நாம் முன் போகும் பொழுது தீமோத்திக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள், பவுலுக்கு ஏற்பட்ட அதே சூழ்நிலைகள் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படும். எப்படிப்பட்ட கிருபையில் நாம் பலப்படுகின்றோம்? தீங்கை அனுபவிக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? பிழைப்புக்கடுத்த அலுவல்களில் நாம் சிக்கி விடுகின்றோமா? எல்லாத்தையும் சகித்து கொள்ள அந்த தன்மை இருக்கிறதா? இந்த கேள்வியை அவ்வப்போது நாமே பார்த்து நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது நாமும் அழுகை செய்வோம், கேள்விகளுக்கு பதிலை நாம் கண்டுபிடிக்க இருக்கின்றோம். அந்த 13வது வசனத்தில் ஒரு அல்டிமேட் சென்டென்ஸ் சொல்றாரு, நாம் உண்மையில் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஈவன் இஃப் வி ஆர் ஃபெய்த்லெஸ், ஹீ ரிமைன்ஸ் ஃபெய்த்ஃபுல். சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஒரு சிறிய பகுதி ஆழமான கருத்துகள் இன்றைக்கும் கூட பொருத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, பவுலடியார் தீமோத்திக்கு எழுதின இந்த வார்த்தைகள் இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஊழியம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு அருமையான வார்த்தைகளை, செய்தியை பவுலடியார் மூலமாக நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த வார்த்தைகளை வாசிக்கின்ற கேட்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீர் பலப்படுத்தும்,
ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை மிக நேர்த்தியாக பகிர்ந்து கொண்டு திரு சுதாகர் ஜாஷ்வா ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவர் பணியாற்றுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க தோமா ஆலயத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ருசியாக நம்முடைய இருதயத்தை இணைத்து கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்ணமாக பொதுவான பாடல்களில் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே, என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை காத்திடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை காத்திடுமே, என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும், என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும், உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் ஈந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் ஈந்திடுமே, திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த விசுவாச வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.
சங்கீதம் 18:29, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 6ஆம் மாதத்தினுடைய கடைசி நாளிலே உம்மை ஆராதிக்க செய்த கிருபைக்காகவும் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து நீர் எவ்வளவு நல்லவர், வாக்கு மாறாதவர் என்பதை உணர்ந்து எங்களையே நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படியே நாங்கள் செய்ய எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். எங்கள் சித்தமல்ல கர்த்தாவே, இந்த உலகத்திலே உம்முடைய சித்தமே எப்பொழுதும் வாய்க்கும். அந்த சித்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் செய்து பாக்கியத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் அருளை தாரும். எங்களுக்கு நேரிடுகின்ற எல்லா சோதனைகளையும் உடைய வார்த்தையினாலே வெல்ல எங்களுக்கு பலனை தாரும். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாங்களும் அந்த வசனங்களை சொல்லி இந்த சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து உமக்கு சாட்சி பகிர அருளை தாரும். எப்பொழுதுமாக நம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி தங்களுக்காகவும் தங்கள் கணவருக்காகவும் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் வேலைக்காகவும் எதிர்கால துணைக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் பெற்றோருடைய பலவீனங்களுக்காக சுகவீனங்களுக்காக நோய்களுக்காக வியாதிகளுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, துன்பத்தினாலும் துயரத்தினாலும் குடும்பத்தினுடைய தேவைகளினாலும் கண்ணீரை சொரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்ன கர்த்தர் நீரே அவளுக்கு அடைக்கலும் பலமும் அனுகூலமான துணையுமாக இருந்து ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆண்டவரை ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துதி கன மகிமை யாமக்கில் எடுக்கின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம்மோடும் நம்முடைய எல்லா தேவைகளுடனும் கர்த்தர் தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுடனும் என்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.